ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோடில் வந்து லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. கண்டினியூஸாக டான்ஸர், அதாவது நம்மளுக்கு போன சீசன்லாம் வந்து ஃபர்ஸ்டே வந்துடும். இந்த சீசன்ல வந்து இப்போதான் வைக்கிறாங்க. அதாவது கண்டினியூஸாக ஆடணும். அவங்க கேரக்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவங்களோட சாங் வரப்போ வந்து அவங்க ஆடிட்டே இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்து த்ரிஷாவோட இது வந்து கேரக்டர் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு நிறைய கேரக்டர் கொடுக்குறாங்க. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்தர் ரவீந்தர் வந்து இந்த இப்ப வெளியே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. அப்படி நேத்தே வந்து பிக் பாஸ் வந்து வார்னிங் கொடுத்தா அப்படி இந்த மாதிரி இனிமேல் வந்து யாரு எதை பத்தி சொல்லக்கூடாது, வெளியே நடந்தது கேமோட ஆட்டம் பாதிக்குன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து நேத்தே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாரு. இதுவே லாஸ்ட், இது வச்சுக்கோங்க, வார்னிங் அடிச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம். இனிமே வெளியே என்ன நடந்ததுன்னு பப்ளிக் ஒப்பீனியனை உள்ள வந்த புது ஆல்ரெடி எவிக்ட் ஆகி போயிட்டு வந்த கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு திரும்ப அதை சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா மெயின் டோர் திறந்திருக்கும், வெளியே வந்துருங்கன்னு அந்த ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாரு. அதை திரும்ப மதிக்காம சில பேர் பிரேக் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் அதுல டென்ஷன் ஆயிட்டாரு போல. அது பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, அது வந்து ரவீந்தர் என்ன பிளான் போடுவாருன்னா, இந்த புதுசா அதாவது வெளியிருந்து வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரவீந்தர் வந்து என்ன சொல்றா அப்படி இந்த மாதிரி நம்ம வந்து அவங்களை எப்பயாச்சும் கேஷ் பாக்ஸை வந்து எடுக்க விட்டுறணும். யாரு இவங்க சௌந்தர்யா, தீபக்கு, முத்துக்குமாரு, ஜாக்லின், இவங்க 4 பேர் வந்து கேஷ் பாக்ஸ் எடுக்க மாட்டாங்க. மித்த இருக்கிறவங்க 4 பேர்த்த வந்து நம்ம எப்படியாச்சும் கேஷ் பாக்ஸை எடுக்க வச்சிடணும். அப்படி ஒரு பிளான் போட்டு வெளியே ஏதோ ஒன்று சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வெளியே நடக்குது, நீங்க கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு போறதே உங்களுக்கு பெட்ரு அப்படின்னு சொல்லி இவர் இது பண்றாரு. அப்ப வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு வார்னிங் கொடுக்குற. அப்படி இன்னொன்னு என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு மிட் வீக் எவிக்ஷன் இருக்க வேண்டியது பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து நாளைக்கு மாத்திட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து மிட் வீக் எவிக்ஷன் பண்றாரோ இல்லையோ, சாச்சனாவோ ரவீந்தரோ இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தவங்க இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ வந்து வெளியே அமுச்சு விட்டுருவாங்க. ஏன்னா இவருங்க கண்டினியூஸா வந்து ரிப்பீட்டா வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க வெளியே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து சாச்சனாவையோ ரவீந்தரையோ வெளியே அமுச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேத்தோட எபிசோடு அதுல ஒண்ணும் இல்லைங்க. பழைய எவிக்ட் ஆகி வெளியே போன கண்டஸ்டன்ஸ் எல்லாம் திரும்ப ஒவ்வொருத்தரா உள்ள வந்தாங்க. அதுல சுனிதா வந்தாலுமே சாக்குன்னு கிள்ளின்னு கிழிச்சிட்டாங்க. அதாவது நான் இருக்கும் போது ஒரு மாதிரி பேசுறீங்க, வெளியே போய் வேற மாதிரி பேசுறீங்க. அதான் ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் போய் ஒவ்வொரு விதமா பேசுறீங்க. ஒவ்வொரு வீக் வந்து யாரோட ஓட் பேங்க் வந்து அதிகமா இருக்கோ அவங்க கிட்ட போய் நீங்க இதாயிரீங்க. ஆனா அவங்கள எவிட் பண்ணி விட்டுறீங்க. இப்படிதான் லாஸ்ட் வீக் மஞ்சள் எவிட் பண்ணி விட்டுட்டீங்க. சாக்லேட் வந்துட்டு உள்ள வரும்போது நான் தனியா விளையாட போறேன், என்னால முடியும் அப்படின்னு சூப்பரா சொன்னீங்க, நானும் நம்பினேன். ஆனா இங்க வேற ஒருத்தர் இல்லாம நீங்க விளையாட முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்க. இப்ப அடுத்தது யாரு? ஓட்டு லிஸ்ட்ல இருக்கிற முத்துவா இல்ல இன்னொரு யாரு? தீபக் அப்படிங்கிற விஷயத்த கூட கேட்டாங்க. ஜாக்லினுக்கு மூஞ்சி இதாகி போச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இவங்க 2 ஒட்டுக்கா வராங்க. நம்ம தர்ஷா குப்தாவும் இவரு அர்ணவ் வராங்க. வர்ஷினி வந்துட்டாங்க. ஆனா வந்து நம்ம இவங்க 2 பேரும் வந்ததுல வந்து அர்ணவ் வந்ததுதான் ஃபயர் மூன்ல, அதாவது எங்க விட்டாரோ அதையே கண்டினியூ பண்றாரு. உள்ள வந்தோடனே ரவீந்தர் பார்த்தீங்களா, வெளியே என்னென்ன எழுதி வச்சிருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு அந்த போர்டுல இருக்கிற சொன்னோன்னே அவனுக்கு கிடக்குறானுங்க ஜால்ரா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாரு. உள்ள போயிட்டு கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு என்ன சொல்றாரு, எடுத்தோடனே எங்க அந்த சட்டை போடாம ஒருத்தர் இருப்பானு அவனுக்கான ஒரு இவர் என்ன பண்ணிட்டு அப்படி உள்ள இருக்கிற வந்து ரோஸ் பண்ண சொல்லி அமுச்சு விட்டதா, இவர் வெளியே போனவரை ரோஸ் பண்ணிட்டு இருக்கிறார் உள்ள வந்துட்டு. அதாவது எபிசோடு பார்த்தாரா இல்லையானே தெரியல. யார கேட்கிற அப்படி சத்யாவையும் நோண்டிட்டே இருப்பாருல்ல அவரு ஜெப்ரிய, அதாவது சத்யாவையும் ஜெப்ரியும் வந்து சொல்லிட்டு இருக்கிற அப்படி. ஆனா உள்ள இருக்கிறவங்க போய் பேசாம வெளியே இருக்கிற பேசுறாங்க. அதுதான் வந்து அவங்களும் சொல்றாங்க. அப்புறம் நோண்டிட்டு இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு எல்லாரும் ஹவுஸ்மேட்ல சண்டை போடுறாங்க. அப்புறம் வந்து சொல்ற அப்படி இந்த மாதிரி நான் பிக் பாஸ் எபிசோட் இதுக்கு வந்தது நான் உள்ள இருக்கிறதுக்கோசரம் வரல. திரும்ப அந்த ஜால்ரா பசங்க, இந்த ஜால்ரா கேங், விஷால், அருண், ஜெப்ரி, சத்யா, இவங்க சத்யாவும் 2 பேர் கண்ணுல விரல விட்டு ஆட்ட வந்துருக்கு. சத்யா ஜெப்ரி உள்ள வந்துருவாங்க. இவங்க 4 பேர்த்தையும் கண்ணுலயும் விரல விட்டு ஆட்டு வராமோ அப்படிதான் எடுத்து சொல்ல அப்படி. சோ அவரு கம்முன்னு அவர் எவிக்ட் ஆகாம இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். வீக்லி நல்ல கண்டென்ட் கிடைச்சிருக்கும், நல்லா பேசியிருக்கலாம், நல்லா சண்டை வந்திருக்கும் நினைக்கிறேன். கூட அருணே சொல்லிட்டாரு கண்ணுல விரல விட்டு ஆட்ட போறேன்னு. நான் கண்ணு திறந்து வச்சிருக்கேன், வந்து விட்டு ஆட்டுங்க, நானும் பாக்குறேன் அப்படின்னு. தலைவர் நீங்களும் கண்ணை பார்த்து எதாவது பேசுங்க, நீங்களும் ரசிப்பீங்க, உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்லாம் பேசிட்டு என்ன ராணுவ அது இதுன்னு சொன்னீங்க. ஆனா வந்து நம்ம அர்ணவ் மட்டும் இருந்திருந்தா நேற்றுக்கு கேமே வந்து மாத்தி இருப்பாருன்னு நினைக்கிறேன். டெய்லி சண்டை, வீக்லி சண்டை இருந்திருக்கும். அதாவது மாதிரி நினைக்கிறேன்.
அதுக்குள்ள எவிட் பண்ணி அமுச்சு விட்டுட்டீங்க, என்ன பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தர்ஷா குப்தா சொல்றாங்க, யாரை ரொம்ப பிடிக்குன்னு கேட்டா நம்ம சௌந்தர்யா தான் சொல்றாங்க. மித்தபடி எல்லாத்தையும் முத்துக்குமார் வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து வேற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணி விடுறீங்க அப்படிதான் சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்தர் உள்ள வந்துட்டு ரவீந்தர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிற, அப்படி எல்லாத்தையும் நல்லதா தான் சொன்னா, அப்படி நம்ம சௌந்தர்யா வந்து சிண்ட்ரலாவட்ட இருக்கிறீங்க, பிக் பாஸ்ல ஒரு சிண்ட்ரலாவட்ட இருக்கிறீங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி நிறைய சாச்சனா வந்துச்சு. சாச்சனா தாங்க. அதான் சாச்சனா வந்து ஒன்னும் அந்த இது வந்து விட்டு போகல. இந்த என்ன சொல்றது, குழந்தைத்தனம் உள்ள வந்துட்டு என்னைய குழந்தைத்தனம் சொல்லி எல்லாம் வெளியே பேசிட்டு இருந்தீங்க. ஆனா அது வந்ததே குழந்தைத்தனம் மாதிரி தான் வந்துச்சு. இல்ல வந்ததும் பாத்தீங்கன்னா வன்மம் ஃபுல்லா வந்து சௌந்தர்யா மேல மட்டும்தான். இருந்தப்பையும் சரி, போனப்பையும் சரி, திரும்ப வந்தப்பையும் சரி, சௌந்தர்யா மேல மட்டும்தான் வன்மத்தை கட்டிட்டே இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் சௌந்தர்யா வந்து ஏதோ நோண்டிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் விஷால் கூட போய் உட்காந்து, விஷால் நீங்க லவ்வர் பாய் இல்ல ஒரு பிளே பாய் அப்படின்னுச்சு. அவங்க சாச்சனா மட்டும் இல்லைங்க, உள்ள வர்ற ஒவ்வொருத்தருமே திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டாங்க, பிளே பாய் அவர் போய் தனியா உட்காந்து பேன் அழுதுட்டு இருக்காரு. விஷாலுக்கு இப்ப அழுது என்ன பண்றது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தர்சிகா பத்தி ஏதோ பேசியிருந்தாரு அவரு. ஆமா, நம்ம நினைச்சோம்னா இந்த வீக் கேஷ் பாக்ஸ் வைப்பாங்கன்னு நினைச்சோம், இன்னும் வைக்கல. இதோட அப்டேட் வந்து இன்னும் வரும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சொன்னதுதான் மிட் வீக் எவிக்ஷன் நாளைக்கு இருக்கும். இந்த இதுல வந்து எப்படி எவிக் பண்ணி அனுப்பிச்சுடுறாங்களா, இல்ல இந்த பழைய இப்ப வந்த ஹவுஸ்மெண்ட்டே திரும்ப உள்ள வைக்க போறாங்களா, என்னென்ன பொறுத்து இருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.